எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பல்க் ஐட்டம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ண போகிறேங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே பல்க் எடிட் ஐட்டம்ஸ்ங்கிற ஆப்ஷன் எனக்கு இருக்குதுங்க. ஸோ பல்க் எடிட் ஐட்டம்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னாக்கா, நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஐட்டம் பல்கில் ஆட் பண்ணும்போது, நம்ம ஆப் வந்து ஒரு 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 ஃபார்மேட் நம்மளுக்கு கொடுக்கும் எக்ஸல் ஷீட்டில், கரெக்ட்டுங்களா? அந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிடலாங்க நம்ம ஆப்புக்குள்ளே. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ டவுன்லோட் ஐட்டம் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ண போகிறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் கிடைக்குங்க. ஸோ எனக்கு இப்போ என்ட ஃபார்மேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஃபார்மேட் எப்படி இருக்கும், அதில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ ஐட்டம் நேம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்மளுடைய இன்வென்டரியில் இருக்குதுங்க. ஸோ கேட்டகரி அதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி இருக்குதுங்க. கரண்ட் ஸ்டாக், செல்லிங் ப்ரைஸ், சேல்ஸ் tax included, purchase tax included, HSN, GST tax rate. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் மாற்றுறீங்க. மார்க்கெட்டுக்கு தகுந்தவாறு இப்போ வந்து கண்டிப்பாக கம்மியாகும், இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் கூட ஆகும், இல்லை கம்மியாகும். ஸோ அதுக்கு தகுந்தவாறு இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸில் ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐட்டம் இல்லை 2 ஐட்டமுக்கு மார்க்கெட் பிரகாரம் படி ஏதாச்சும் ப்ரைஸிங் சேஞ்சஸ் ஆச்சுனாக்கா, நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வராமல் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இன்வென்டரி லெவலில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மார்க்கெட் காரணத்தால் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு ஐட்டமுக்குமே நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் மாற்றணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் க்ரியேட் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு, கூட இருந்தால் கூட, கம்மியாக இருந்தால் கம்மி அப்படின்னு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிடலாங்க. சேவ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேங்க. சரிங்களா? ஸோ நம்ம அந்த ஆப்ஷன் அந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக அதே எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்மளால் திரும்பி அப்டேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பல்க் எடிட்ங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டைரெக்டாகவே பல்க் எடிட் அப்படின்னு கொடுத்தனாக்கா, ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். அதில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் அப்படியே க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கே நம்ம என்ன வீடியோ பார்த்தோன்னா, பல்க் எடிட் ஐட்டம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.